கந்த சஷ்டி விரதம் இந்த முறைகளிலும் இருக்கலாம். முருகனை நினைத்து சரவணபவ மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருப்பது நல்லது. கந்த சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் வரை 6 நாட்களும், முருகன் திருக்கல்யாணம் வரை 7வது நாளும் இருக்கலாம். 7 நாளும் இருக்க முடியாதவர்கள் கடைசி ஒரு நாள் விரதம் இருக்கலாம். 3 வேளை உணவும் எடுத்துக்கொள்ளாமல் பட்டினியாக இருப்பது பட்டினி விரதம். முருகனுக்கு அபிஷேகம் செய்த பாலை காலை மாலை எடுத்துக்கொள்வது. விரத நாட்களில் உப்பில்லாமல் உணவு எடுத்துக்கொள்வது. பால் பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளும் விரதம். ஒரு இளநீர் மட்டும் எடுத்துக்கொள்ளும் விரதம். விரதங்களில் மிகவும் கடுமையானது மிளகு விரதம். மிளகும் நீரும் எடுத்துக்கொள்ளும் விரதம். முதல் நாள் 1, 2ஆம் நாள் 2, 3ஆம் நாள் 3, 4ஆம் நாள் 4, 5ஆம் நாள் 5, 6ஆம் நாள் 6, 7ஆம் நாள் 7 மிளகை எடுத்துக்கொண்டு தண்ணீர் குடிப்பது. அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப விரதம் இருப்பது நல்லது. கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகன் அருளை பெறுவோம் நண்பர்களே.